தனுசு ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நச்சு உறவு இவங்களுக்கு வருது அப்படின்னா எந்த சூழல்ல வரும்? என்ன மாதிரியான பாதிப்புகளை இவங்க சந்திக்கிறாங்க? தனுசு ராசியை பொறுத்தவரைங்க எங்களுக்கு உறவு வந்தா போதும்யா, அதுக்கப்புறம் அது நச்சு உறவா இருந்தான்னா என்ன இருந்தான்னுங்கிற மாதிரி தான் சில நேரங்கள்ல அவங்க நினைப்பாங்க. நல்லவங்க நினைச்சு தான் பழகுறாங்க. நல்ல ஆரம்பத்தில் ஒரு மாதிரி நல்லபடியா போகும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமா ஒரு இவங்களை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக மாறும் பொழுது தான் அதை நச்சு உறவுன்னு இவங்க ஃபீல் பண்றாங்க. ஏன்னு சொன்னா தனுசு குரு பகவானுடைய அம்சம் பெற்ற ஒரு ராசி, சுதந்திர பிரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு காத்தடிக்கிற திசையிலெல்லாம் எண்ணங்கள் இவர்களுக்கு அலைவாயாது. இவர்களுடைய சுதந்திரத்தில், இவர்களுடைய விருப்பத்தில், இவர்களுடைய முயற்சியில், இவர்களுடைய குறிக்கோளில், இவர்களுடைய எதிர்காலத்தில், இவர்கள் திட்டமிடக்கூடிய விஷயங்களில் யார் ஒரு கட்டுப்படுத்தினாலும் புத்தி சொல்லலாம், வழியை காட்டலாம், வாய்ப்புகளை உருவாக்கி தரலாம். அதே நேரத்தில் நான் தான் வாய்ப்பை உருவாக்குவேன், நான் சொல்கிறத மட்டும்தான் கேட்கணும், ஏன் கைக்குள்ளே தான் நீ இயங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய சக்தியைத்தான் தனுசு ராசிக்காரவங்க வெறுக்கிறாங்க. அந்த உறவை தான் நச்சு உறவுனே அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா தனுசை பொறுத்தவரையும் குருங்க 9 குடைய பாக்யாதிபதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷத்திற்கு 4ஆம் இடத்துல, காலச்சக்கரத்திற்கு 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கடகத்துல போய் உச்சம் என்ற நிலையை பெறார். ஆனா அது தனுசுக்கு 8ஆம் இடமா போச்சே. ஓடிட்டு இருக்காங்க, உழைச்சிக்கிட்டு இருக்காங்க, கொடுத்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆறுதலாக, அன்பாக, அடைக்கலமாக இருக்கக்கூடிய உறவுகளை முதலில் நம்புறாங்க. அதுக்கப்புறம் அது தரக்கூடிய தொல்லைய நச்சுன்னு நினைக்கிறாங்க. ஆக தனுசை பொறுத்தவரை எதிர்பார்த்தது ஏமாற்றமாக மாறும் பொழுது, எதிர்பார்த்தது இவர்களை ஏமாற்றத்திற்கு ஆட்படுத்தும் போது அந்த உறவை தனுசு ராசிக்காரர்கள் நச்சு உறவா நினைக்கிறாங்க.